கர்த்தர் நல்ல எவ்வளவு தூரம் நீங்க கர்த்தரை உயர்த்துறீங்களோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த லிரிக்ஸ் போட்டுருக்கோமா? கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அளந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அளந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நீங்கள் சேர்த்து சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனசா ஸ்தோத்தரிக்கிறீங்களா? பக்கத்துல கேளுங்க. முழு மனசா ஸ்தோத்தரிக்கிறீங்களா? பாடல் மட்டும் முழு மனசு வரக்கூடாது, உள்ளத்துல இருந்து வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெடியா? பக்கத்தில் சொல்லி நான் இப்போ முழு மனசா பாட போறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த வார்த்தை வந்துடுமா? முழு மனசா பாட ரெடியா? வெரி குட். பண்ணிடலாமா? ரெடி. மறுபடியும் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே தயவாய் கரப்பிடித்து தூக்கினே. சொல்லலாமா? தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே தயவாய் கரப்பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்துக்கு கொண்டு போவார். உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களுக்கு எல்லாரும் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க நீங்க மாத்திரம். ஸ்தோத்தரிப்பேன் நான். இன்னொரு சொல்ல பாருங்க. ஸ்தோத்தரிப்பேன், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களை தட்டி எல்லாம் சத்தமா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இன்னொரு கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன். நல்ல விளக்கோடு முழு மனதோடு முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. எத்தனை பேர் முழு மனசா ஸ்தோத்திரம் பண்ணீங்க? கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கவனத்தை திருப்பலாம். என்னோடு கூட ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். யாவரும் இணைந்து வாசிப்போம். 1 பேதுரு
1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் யாவரும் இணைந்து வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 321வது பக்கம். புதிய ஏற்பாட்டிலே 321வது பக்கம் சேர்த்து வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமது சமூகத்தில் நாங்கள் வந்து முழு மனதோடு துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி உம்மை மகிமைப்படுத்த ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. இப்போது உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். அடியனை மறைத்துக் கொள்வோம். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மன்னாவை வார்த்தையை தேவன் தருவீராக. இவர்கள் மனித சத்தத்தை கேட்க வேண்டாம் ஆண்டவரே. அன்பு தேவ பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்பார்களாக. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பார்களாக. நீர் என்னை மறைத்து இடைபெறும். நீங்கள் எல்லாரோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம் கவலைகளை, பாரத்தை, வேதனைகளை சுமந்து தீர்க்கிற ஒரு நல்ல இரட்சகர் நமக்கு உண்டு. உங்களுக்கும் எனக்கும் விலையேற பெற்ற தேவன் ஒருவர் இருக்கிறார். நாம் மரித்து போனவரை ஆராதிக்கவில்லை. நாம் ஏதோ சடங்காச்சாரங்களை பின்பற்றவில்லை. நாம் புராண கதைகளை நம்பி வாழவில்லை. மாறாக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற மெய்யான இரட்சகரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுகிறவர்கள் கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் அன்பானவர்களே, நீங்களும் நானும் நமது கவலைகள், நமது பாரங்கள், நமது துக்கங்கள், நமது வேதனைகள், இப்படி எல்லாவற்றையும் நாம் அவர் மேல் வைக்க முடியும். இயேசுவின் மேல் வைக்க முடியும். இயேசு சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் என்னை விசாரிக்கிறார். அவர் என்னை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அருகாமையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களை விசாரிக்க யாரும் இல்லாவிட்டாலும் இயேசு உங்களை விசாரிக்கிறார். எத்தனை பேர் அந்த உண்மையை நம்புறீங்க? உங்களை அம்மா அப்பா விசாரிக்காமல் இருக்கலாம். தினந்தோறும் உங்களை கேட்காமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் நண்பர்கள் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் மனைவி, உங்கள் கணவர் உங்களை மிக விசாரிக்காமல் இருக்கிற நபராக கூட இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள், வயதானவர்களை உங்கள் பிள்ளைகள் உங்களை சரியாக விசாரிக்காதவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களை உண்டாக்கினவர், உங்களை உருவாக்கினவர், தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்ட இந்த வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் கவலைப்படுவது உண்டு. மனிதனுடைய கவலை அது அடுக்கிக் கொண்டே போகும். சிறு பிள்ளைக்கு கூட கவலை உண்டு. 3 வயது பிள்ளைக்கு கூட கவலை உண்டு. எல்லாருக்கும் கவலை. எவ்வளவு வயதானவர்களுக்கு கூட ஏதோ ஒரு கவலை இருக்கும். சிலர் நினைப்போம், பணக்காரர்களுக்கு கவலை இல்லை என்று நினைப்போம். அவரிடத்துல போய் கேளுங்க, நம்மளை காட்டிலும் 3 மடங்கு கவலை சொல்லுவாங்க. பணம் வைத்திருக்கிறவனுக்கும் கவலை உண்டு, பணம் இல்லாதவர்களுக்கும் என்ன உண்டு? கவலை உண்டு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலை. இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம், நம் கவலைகளை போக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு. பக்கத்துல சொல்லுங்க, உங்க கவலை போக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சுருக்கமாய் ஒரு 2 சம்பவங்களை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம், புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம். கவலைப்படுகிற, அழுகிற தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. இந்த காலையில் நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் உள்ளங்கள் கலக்கத்தோடு இருக்குமானால், ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் உள்ளங்கள் கவலையோடு கண்ணீரோடு இருக்குமானால், கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் கவலைகளையும் கலக்கங்களையும் போக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். அன்பானவர்களே, பழைய பாட்டில் இங்கே ஒரு உண்மை சம்பவம் ஒன்று உண்டு. இங்கே ஆகார் என்கிற ஒரு சகோதரி ஆபிரகாமால் கைவிடப்படுகிறார். ஆபிரகாம் ஆகாரை மணமுடித்து ஆகாருக்கு ஒரு குழந்தை உண்டானது, இஸ்மவேல் என்கிற மகன் உண்டானது. ஆனால் பாருங்கள், இந்த ஆகார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை. சாராள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. சாராளுக்கு பிறப்பது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. சாராள் சொல்லிவிட்டார்கள், இனி ஆகார் இங்கு இருக்கக்கூடாது, ஆகாரை அனுப்பிவிடும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆபிரகாமுக்கு இது மனசு கேட்கவில்லை. இருந்தாலும் அவன் காலையில் எழுப்பி ஒரு துருத்தி தண்ணீர் மட்டும் கொடுத்து ஆகாரை அனுப்பிவிட்டான். ஆகார் கரத்திலே பிள்ளை உண்டு. ஆகாரும் ஆகாரின் பிள்ளையும் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிடப்படுகிறார்கள். சிந்தித்து பார்க்க அன்பாய் கேட்கிறேன். ஆகார் இப்போது கைவிடப்பட்ட நிலைமை. இதுவரை எஜமான் போல் ஒருவர் இருந்தார், தேவைகளுக்கெல்லாம் ஒருவர் இருந்தார், என்ன வேண்டும் என்றால் கொடுப்பதற்கு ஒருவர் இருந்தார். ஆபிரகாம் இருந்தார். என்னை நடத்துவதற்கு, பாதுகாக்க, போஷிக்க, காப்பாற்ற எல்லாவற்றுக்கும் இருந்தார். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். இப்போது ஆபிரகாம் கைவிடப்பட்டு விட்டார். ஆபிரகாம் ஆகாரை கைவிட்டு விட்டார். வெறும் தண்ணீர் மட்டும் கொடுத்து அனுப்புகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். துருத்தியில் தண்ணீர் மட்டும் கொடுத்து அனுப்பி விடுகிறார். கைவிடப்பட்ட நிலைமை ஆகாரின் நிலைமை. சரி, இந்த அம்மா கொஞ்சம் மனசு தைரியப்படுத்திக் கொண்டார்கள். ஆபிரகாம் இல்லாவிட்டால் என்ன, நான் எப்படி ஆகிலும் வாழ்ந்து விடலாம் என்று வந்தால் இந்த ஆகாரை வரவேற்றது பெயர்சபா வனாந்திரம். வனாந்திரத்தை வழி இல்லாமல் அலைகிறார். அங்கும் இங்கும் போகிற இடமெங்கும் அவன் அடைந்து திரிந்து 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 தன் கரத்தில் இருந்த தண்ணீரும் செலவழிந்து விட்டது. கைவிடப்பட்ட நிலைமை ஆகாரின் நிலைமை. வனாந்திரத்தில் வாழ்வு தேடி அலைந்து போன இடமெல்லாம் ஒரு அடைக்கப்பட்ட சுவர்கள் போன்று இருக்கிற நிலைமை. தன்னிடத்தில் இருந்த தண்ணீரும் செலவழிந்து போய்விட்டது. கடைசியில் அவர்களுக்குள் இருந்தது உயிர் மட்டும். தன் பிள்ளையும் தண்ணீருக்காக சாக துடிக்கிறது. இதை கண்டு ஆகாரின் உள்ளம் உடைந்து போய்விட்டது. இனி நான் வாழ்ந்து எண்ணத்திற்கு என்று அவள் ஓடி அம்பெரிக தூரத்துக்கு எதிரே போய் சத்தமிட்டு அழுகிறார். சத்தமிட்டு அழுகிறார். ஓ, யாரை நோக்கி கூப்பிட? வனாந்திரத்தில் யாரை தேட? இந்த வனாந்திரத்தில் யாரை நான் பார்க்க முடியும்? யாரை தேடி உதவி கேட்க முடியும்? கதறி அழுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே சில நேரங்களில் நம்முடைய வாழ்வின் சூழல்களில் நாம் எல்லாராலும் கைவிடப்பட்டு போய்விட முடியும். நாம் நம்புகிற மனிதர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டு விடலாம். நீங்கள் சார்ந்திருக்கிற மனிதர்கள் உங்களை கைவிட்டு விடலாம். நல்லவர்கள் தான். ஆபிரகாம் மிக நல்லவன், தேவ பக்தி உள்ளவன், ஜெபிக்கிறவன். ஆனால் அவனுடைய சூழ்நிலை வேறு வழியே இல்லை. அவன் கைவிட்டு விட்டு அனுப்பிவிட்டான். அவன் கொடுத்தது கொஞ்சம் தண்ணீர் தான் கொடுக்க முடிந்தது. ஆபிரகாமால் முடிந்தது ஒரு துருத்தி அளவு தண்ணீர். அதிகபட்சம் அது எவ்வளவு தண்ணீர் தேக்க வைக்க முடியும்? கொஞ்சம், ஒரு குடம் அதிகபட்சம், இல்லை என்றால் 2 குடம். ஒரு துருத்தியின் அளவு தூக்கி செல்லக்கூடிய அளவுதான். பாருங்கள், அவ்வளவுதான் அவனால் கொடுக்க முடிந்தது. ஆனால் இவளுக்கு இருந்த பிரச்சனை பெரியது, வேதனை பெரியது. இவளால் வாழ முடியவில்லை, போக முடியவில்லை, அலைந்து திரிய முடியவில்லை. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, உங்கள் வாழ்விலும் சில அன்பானவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்கள் வாழ்விலும் சில அன்பானவர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம். உங்கள் வாழ்விலும் சில அன்பானவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்திருக்கலாம், கொஞ்சம் தந்திருக்கலாம். ஆனால் அந்த கொஞ்சம் கூட உங்களுக்கு போதாததா இருந்திருக்கலாம். இனி யாரிடத்தில் போய் நிற்பேன் என்று யாருமே இல்லாத நிலைமையில் இருக்கலாம். யாரையும் பார்க்கவே முடியாத நிலை ஆகாருக்கு. எந்த மனிதனும் வனாந்தரத்தில் இல்லையே. யாரையும் போய் உங்களால் சந்திக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களால் செய்ய முடியும், செய்திருக்க கூடும். அது கண்ணீரோடு கூட கதறி அழுதிருக்க கூடும், உள்ளம் உடைந்திருக்க கூடும், உள்ளம் பாரப்பட்டிருக்க கூடும், வேதனையோடு நீங்கள் நின்றிருக்க கூடும். இனி இந்த இடத்தில் எனக்கு யார் உதவி செய்வார்? இந்த சூழலில் யார் என் கண்ணீரை பார்ப்பார்? இந்த நிலைமையிலிருந்து யார் என்னை காப்பாற்றுவார் என்று கதறி இருக்கக்கூடும். அன்பு தெய்வ பிள்ளைகளே,
அந்த இடத்தில் அங்கும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அங்கும் ஒரு இரட்சகர் இருக்கிறார், அங்கும் ஒரு மெய்யான தேவன் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். யாராவது சத்தமாய் வாசியுங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது, இந்த நிலைமையில் எனக்கு அழுவதை விட்டால் வேறே வழி இல்லை என்று இருக்கிறீர்களா? ஆண்டவர் நாமத்தில் தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், உங்கள் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பிள்ளை இருக்கிற இடத்திலே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். உங்கள் கண்ணீரை காண்கிற, உங்கள் சத்தத்தை கேட்கிற, உங்கள் வேதனைகளை அறிகிற, உங்கள் எதிர்பார்ப்புகளை தெரிந்திருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற ஒருவர் உண்டு. உங்கள் கண்ணீரை துடைக்கத்தக்க ஒரு தேவன் உண்டு. உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய யாரும் இல்லாத இடத்தில், வனாந்தரமான இடத்திலும் உங்களுக்காக ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு ஜீவனுள்ள இரட்சகர் ஒருவர் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவதூதன் சொல்லுகிறார், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஆகாரத்தை சொல்றாரு, உனக்கு ஒண்ணு ஆகல ஆகார், நான் இருக்கிறேன். நீ எதுக்கு இவ்வளவு அழுகிற? நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? உனக்கு ஒண்ணு சம்பவிக்கல, உனக்கு ஒண்ணு பெருசாதான் தீங்கு நடக்கல. இது உனக்கு நன்மையா மாறும். இந்த சூழ்நிலை உனக்கு ஆசீர்வாதமா மாறும். இந்த கவலை கண்ணீர் உன் வாழ்க்கையை விட்டு மாறிடும். பயப்படாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருகாமையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஒண்ணு பெருசான கஷ்டம் வரல. இந்த பாஸ்டர், எங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பாடுபடுறோம், என்னென்ன வேதனை படுறோம், நாங்க படுற வேதனை எங்களுக்கு தான் தெரியும். தேவதூதன் சொல்றாரு, உனக்கு என்னப்பா சம்பவிச்சிருச்சு? பெருசா நடக்கல, பயப்படாத. என்ன தண்ணி தானே இல்ல, துருத்தில தானே தண்ணி காலி ஆயிடுச்சு, இதுக்கா நீ அழுகணும், இதுக்கா நீ கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி தேவதூதன் சொல்றாரு. இந்த காலை நேரத்திலும் நான் விசுவாசிக்கிறேன், உங்க பிரச்சனை பெரிய மலை போல இருக்கலாம், இல்ல அது சொல்ல முடியாததா இருக்கலாம். ஆண்டவர் உங்கள்கிட்ட அதைத்தான் கேட்பான்னு நினைக்கிறேன். என்ன உனக்கு சம்பவிச்சிருச்சு? ஆகார் இடத்துல உங்க பேரை போட்டுக்கிட்டு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, என்ன உனக்கு அப்படி பெருசா ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? பயப்படாத, உன் சத்தத்தை நான் கேட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறேன். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்துல உங்கள் ஒவ்வொருடைய சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள், உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள், உங்கள் வேதனைகளை ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பாருங்கள், 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். இந்த காலை நேரத்தில் நான் தாழ்மையா ஜெபிக்கிறேன். கவலையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு வாழ்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. நீங்க துருத்திய தண்ணீர் இல்லை என்று கலங்க வேண்டாம். உங்களுக்காக ஒரு துறவை உண்டு பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். துருத்தி தண்ணீரின் நடுவே வேதனையோடு இல்லை என்று நிற்காதிருங்கள். உங்களுக்கு ஒரு துறவை தந்து உங்களை திருப்திப்படுத்தி உங்களை வாழ வைத்து உங்களை ஆசீர்வதிக்க ஒரு வல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஜீவனுள்ள இரட்சகர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவ்வளவுதான் உங்களுக்கு பலனா, நல்ல பலனா கரங்களை தட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு நட, நான் அவனை என்ன பண்ண போறேன்? ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். பக்கத்துல பார்த்து கர்த்தர் உங்களை வச்சு பெரிய காரியம் செய்ய போறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னீங்களா இல்லையா? கர்த்தர் உங்களை பெரிய ஆளாக்க போறார்.
நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில கர்த்தர் பெரிய பெரிய அதிகாரிகளா எழுப்ப போகிறார், பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் எழுப்ப போகிறார், பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை தேவன் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. எனக்கு அசைத்து நாமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு முறை பால் யாங்கிச்சோ என்கிற ஒரு போதகர் ஊழியத்தை ஆரம்பித்தார். பால் யாங்கிச்சோ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உலகளாவிய தேசத்துல இப்போது அவர் கர்த்தருக்குள் மறைத்துவிட்டார் நினைக்கிறேன். உலகளாவிய சபைகளிலே சுமார் பல லட்சங்கள், சுமார் நான் கேள்விப்பட்ட கணக்கின்படி தென்கொரிய தேசத்திலே 20 லட்சம் விசுவாச ஐக்கியத்தை கொண்ட ஒரு பெரிய சபையின் போதகர் பால் யாங்கிச்சோ தென்கொரிய தேசத்திலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்தாராம். ஆரம்ப ஊழியம் என்னை மாதிரி பாஸ்டர் மாதிரி வீட்டில் ஆரம்ப ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போது 3 ஆத்துமா, அவர் மனைவி, அவங்க மனைவியோட அம்மா, 3 பேர் சேர்ந்து ஜெபித்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரா, போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லு, ஜனங்கள் ஆலயத்துக்கு கூப்பிடு என்று சொன்னாரா. இவருக்கு வெளியே போய் பேசுறதுக்கு கூச்சமா இருக்குமா? ஐயோ, நான் எப்படி போய் சுவிசேஷம் சொல்றது, எப்படி போய் ஒரு ஆத்மாவை கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நம்ம ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி ரொம்ப போராடி போய் ஒரு வீட்டை போய் கதவை தட்டி அந்த அம்மாவை பார்த்து, சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னாரா. அவங்களும் வாங்க என்ன அப்படின்னு கேட்டோம், நான் பக்கத்துல இருந்து பாஸ்டர் வந்திருக்கிறேன் பால் யாங்கிச்சோ, உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான செய்தி சொல்ல வரேன், சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்டோம். ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்துல தங்க வீடு வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறார்? பரலோகத்துல தங்க வீடு வச்சிருக்கிறார். நல்ல பாதையெல்லாம் தங்கும். பரலோகம் அவ்வளவு ஆசீர்வாதமான இடம். இயேசுவை நம்பினா நீங்க பரலோகம் போயிருவீங்க. அங்க தங்கமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். சொன்னீங்க இந்த அம்மா, நீங்களா இருந்தா சந்தோஷமா அப்படியா அப்படின்னு கேட்டு சொல்லியிருப்பீங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? யோ, முதல்ல போயா வெளியே, எனக்கு இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நாளைக்கு நைட்டுக்கு என்ன சாப்பிட தெரியல, நான் கவலையில இருக்கிறேன். நீ ஆண்டவர் தங்க வச்சிருக்கிறான்னு சொல்ற, தங்க ரோடு போட்டிருக்கிறான்னு சொல்ற, இங்க எனக்கு ஒரு 100 கிராம் கொடுத்தா சோத்திரம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 100 கிராம் தங்கம் கிடைச்சா என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சியா இருக்கும். அங்க போய் ரோட பக்கத்துல போட்டு வச்சு ஆட்டை வைக்க பண்ணிருக்கலாம். இன்னொரு மாதிரி நீங்க பாக்குறீங்க, தங்கெல்லாம் வேண்டாம் நினைக்கிறீங்களோ? சரி, வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. சரி, அந்த அம்மா போயா முதல்ல சாப்பாட்டுக்கு வழியில்லாம இருக்கிறேன், என்னைய நீ அங்க தங்க ரோடு இருக்கு அப்படி இருக்கிறனையும் இந்த பாஸ்டர் ஆளை சந்திச்சார். வீடு எப்படி இருக்கும்? திரும்பி போயிட்டார். போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அங்க ஆலயத்துல உட்கார்ந்துட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இதுக்குத்தான் நான் சொன்னேன், என்ன பண்ண மாட்டேன்னு, போக மாட்டேன்னு சொன்னேன், என்னை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே, அம்மாட்ட போய் சொன்னேன், அவங்க இப்படி என்னை சொல்லி வேதனைப்படுத்திட்டாங்களே அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். என்ன போய் சொன்னேன்னு கேட்டார். அவ்வளோ தங்க ஊர்லாம் இருக்கு, அங்க வந்தா தங்கம்லாம் இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படிலாம் சொன்னேன் ஆண்டவரே அப்படின்னு மறுபடியும் ஆண்டவர் சொன்னார். ஆமா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நீ என்ன பரலோகத்தை தங்கம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிற, என்னைய இப்படி வேதனைப்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆமா கரெக்ட் தானே, அந்த அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அந்த அம்மாவுக்கு என்ன இல்லையா, அடுத்த நேரம் சாப்பாடு இல்லை, சொல்றது கரெக்ட் தானே, சரி மறுபடியும் போ அந்த வீட்டுக்கு அப்படின்றாங்க ஆண்டவர். இவருக்கு பக்கு ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போ, மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய், நான் அந்த அம்மாவை நேசிக்கிறேன், அந்த குடும்பத்தை நேசிக்கிறேன், நான் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், என்ன நம்புனா, என்ன விசுவாசிச்சா, இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவங்களுக்கு நான் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், போய் மறுபடியும் சொல்லு. அவங்க நம்ம சொன்னாங்களா, என் பிள்ளைக்கே சோறு இல்லைன்னு சொன்னாங்களா? ஆண்டவர் சொன்னாரா, உன் பிள்ளைய இந்த தேசத்திலே உயர்த்துவேன் போய் சொல்லு அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு எப்படி இருக்கும்? அடிச்சு துரத்திக்கிட்ட வீட்டுல மறுபடியும் போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு எப்படி இருக்கும்? இந்த பால் யாங்கிச்சோ பாஸ்டர் மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போனாராம். கதவை தட்டினாராம். நம்ம கதவை திறந்தனையும் இவருக்கு என்ன சொல்லனே தெரியல, அமைதியா இருந்தாராம். என்னங்கய்யா நீங்க போகலையா, இதுக்குதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லம்மா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் சொல்லணும், சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னு அந்த ஐயா பாஸ்டர் போய் சொன்னாராம். அம்மா, உனக்கு சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கலங்காத, ஆண்டவர் சொன்னதை சொல்றேன், நீ ஆண்டவர் முழுசா நம்பு, இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடு, ஆண்டவருடைய பூமியிலே ஆசீர்வதிப்பார், உன் தேவையை சந்திப்பார், உன் கண்ணீரை மாற்றுவார், உன் வேதனையை மாற்றுவார்,
உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கே உன் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாருமா, நீ நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ, ஆலயத்துக்கு மட்டும் வந்து பாரு அப்படின்னு சொன்னாரா. இந்த அம்மாவுக்கு எந்த வார்த்தை தொட்டுச்சுன்னே தெரியல. இந்த அம்மா ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னா நின்றுட்டு, நான் ஆண்டவர் நம்பினா ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரா, நீ ஆண்டவர் உண்மையிலே ஆசீர்வதிப்பாரா, இது ஆண்டவர் கடைசி வரைக்கும் நடத்துவாரா, சரி நானும் என் பிள்ளைகளை சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி முதல் விசுவாசியா அந்த குடும்பம் வந்தாங்க. வந்து ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உறுதியா நின்றாங்க. காலம் ஆனது, ஆண்டுகள் கடந்து போனது. பல ஆண்டுகளுக்கு பின்பு தென்கொரிய தேசத்திலே பாராளுமன்றத்திலே அந்த அம்மாவுடைய 2 பிள்ளைகளும் எம்பிக்களாய் மாறினார். சாவதற்கும் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு அம்மா, என் பிரச்சனையை யார் பார்ப்பார், என் கண்ணீரை யார் கேட்பார், என்னை யார் காப்பாற்றுவார் என்று கலங்கின ஒரு தாயுடைய பிள்ளை. ஆண்டவர் இயேசு அந்த அம்மா கண்ணீரை துடைத்து ஜீவனுள்ள சாட்சியா, உயிருள்ள சாட்சியா, கர்த்தர் சொன்ன வார்த்தையின் சத்தியத்தின் நிறைவேறுதலாய் தேவன் அந்த தாய் பிள்ளைகளை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ரட்சிக்கப்பட்டும் அப்போதும் அவர்கள் சர்ச்சில், சபையில், ஆலயத்தில் இருந்தார்கள். அப்போதும் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். நன்மை பெற்றுக்கொண்டு ஓடுகிறவர்களாய் அல்ல, அப்போதும் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் இருந்தார்கள். இந்த காலை நேரத்தில் நான் தாழ்மையை சொல்கிறேன். இங்க இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஆகாரின் நிலைமை போல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தேவன் ஆசீர்வதிக்கவும், உங்களை தேவன் உயர்த்தவும், உங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கவும், உங்களை கரம் பிடித்து நடத்தவும் ஒருவர் உண்டு. அவர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஆண்டவரை நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என்னையும் கைவிட மாட்டார், என் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார், என் குடும்பத்தையும் கைவிட மாட்டார், என் சபையையும் கைவிட மாட்டார். நீங்கள் இப்போது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு வர்த்திக்கப்படுவார். கிருபையில், ஜெபத்தில், விசுவாசத்தில், எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில், எல்லா பூமிக்குரிய சம்பூர்ணங்களை கர்த்தர் கொடுக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப பாக்கெட்ல பணம் இல்லை கலங்காதீங்க அன்பானவர்களே. கர்த்தர் உங்களை கை நிறைய ஆசீர்வதிப்பார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியே செய்வார். உங்கள் வீட்டில் குறைவற்ற வார்த்தை இல்லாதபடி ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரச் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துருத்தி காலில் நினைக்காதீங்க. ஓ, என் வீட்டுல அரிசி காலில் நினைக்காதீங்க, என் வீட்டுல எண்ணெய் இல்ல நினைக்காதீங்க, என் வீட்டுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு துறவை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நான் அந்த ஊழியர் பாதையில் அநேக அதிசயங்கள் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை எனக்கு அந்த சம்பவம் மறக்கவே முடியாது. நான் அப்ப வீட்டுல ஜெபம் நடத்துறோம், கொஞ்சம் பேர் தான் வருவாங்க ஆரம்ப நாட்கள். அப்ப ஒரு நாள் பாஸ்டர் அரிசி இல்ல, அடுத்த நேரத்துக்கு இல்ல, அப்ப பொங்கியாச்சு, அடுத்த அரிசி இல்ல, நாளைக்கு அரிசி இல்ல, வீட்டுல சமைக்கிறதுக்கு நாளைக்கு அரிசி இல்ல. சாயந்தரமா ஏதோ ஒரு டயத்துல சொல்றாங்க, சரிப்பா பாத்துக்கலாம். நான் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன், இன்னும் 10 மணி நேரம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட மனசுல நான் நினைக்கிறேன், நாளைக்கு அரிசி இல்லையே, சோத்திரம் கச்சாவே அப்படின்ட்டு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். சரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆச்சு, சாயந்தரம் போல ஊழியத்துக்கு நான் கிளப்புற நேரம் ஒரு சம்திங் நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தா யாரும் ஒரு பிரதர் எங்களுக்கு நம்ம விசுவாசி, எங்களுக்கு சபை விசுவாசி கிடையாது, அவர் ஃபோன் பண்ணி கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கிறேன், எதுக்கு வந்துகிட்டே இருக்கிறேன் தெரியல. வந்து பார்த்தா அவர் பாருங்க, கதவு தட்டி பார்த்தா 2-3 சாக்கு, ஒரு 2-3 சாக்கு நிறையா. எனக்கு மற்ற பொருள்லாம் இருக்கு, வீட்டில் அரிசி தான் இல்லை, மற்ற பொருள் நிறையா இருந்துச்சு. ஆனால் பாருங்க, கதவு தட்டி 2-3 சாக்கு நிறையா கொடுத்துட்டு அரிசி எல்லாம் கிட்டத்தட்ட 2-3 மாசத்துக்கு தேவையானதை கொண்டு வச்சுட்டு கையில் பெரிய தொகை காணிக்கை கொடுத்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியல உங்களை கொடுக்கணும்னு ஆண்டு அனுப்பி விட்டார். பாருங்க, எனக்கு அரிசின்னு சொன்னது சாயந்தரம் ஏதோ ஒரு மணி நேரம், ஆனால் அவர் கிளம்புனது அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டார். வாங்கி திங்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி எடுத்து வந்து வீட்டில் கொண்டு வரதுக்கு அவர் எப்பவும் ஆயத்தம் பண்ணிட்டார். என்னன்னு உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் ஆண்டவர் சொன்னார். நான் வந்து கொடுத்தேன் பாஸ்டர்ன்னு சொல்லி கொடுத்துட்டு காணிக்கை கொடுத்து ஜோம் பண்ணிட்டு போனாங்க. மனசுல நினைச்சேன், என் தேவன் எவ்வளவு பெரியவர்,
என் கண்ணீரை காண்கிறவர், என் சத்தத்தை கேட்கிறவர், என் வேதனைகளை அறிந்தவர், என் கவலைகளை புரிந்தவர். அருகாமல் இருக்கவங்களை பார்த்து கரப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க கண்ணீரை கர்த்தர் பார்ப்பார், உங்க வேதனைகளை கர்த்தர் அறிவார், உங்கள் கவலைகள் அவருக்கு தெரியும். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிப்பார், நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். நன்றாய் கவனியுங்கள், அந்த மரித்து போனவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தார். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தால், அவர் ஒரு விதவையாய் இருந்தால், கணவன் இல்லாத ஒரு சகோதரி. ஊராரில் வெகு ஜனங்கள் அவனுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 15ஆம் வசனம் சொல்கிறது, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் கர்த்தர் ஒப்புவித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம், நாயின் என்கிற ஊருக்கு சமீபமா இயேசு ஊழியத்துக்கு வரும்போது அங்கே ஒரு அடக்க ஆராதனைக்கு ஒரு மனிதன் இறந்து போனால் அவனை சுமந்து கொண்டு வெகு ஜனம் வருகிறார்கள். காரணம், அது இளவயது மரணம். அது ஒரு அகால மரணம் போல ஒரு இளவயது வாலிபன். அந்த வாலிபனுடைய மரணத்தில் முழு ஊராரும் துக்கத்தோடு வெகு ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் தாய்க்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை. ஒரே மகன், கணவன் இல்லை, எல்லா எதிர்காலமும் போய்விட்டது, இனி வாழ்ந்த அர்த்தமில்லை என்று கலங்கி என்ன செய்வேன் என்று இந்த சகோதரியுடைய வேதனை சொல்ல முடியாத வேதனை. ஆண்டவர் மனதுருகினாரா? இந்த சகோதரியை பார்த்து கர்த்தர் மனதுருகினார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வேதனைகளை பார்த்து மனதுருகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை பார்த்து மனதுருகுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் போராட்டங்களை பார்த்து மனதுருகுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் பார்த்தா, அருகாமல் இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் உங்களை பார்ப்பார். ஆண்டவர் உங்க பிரச்சனையை பார்ப்பார். ஆண்டவர் உங்க கஷ்டங்களை பார்ப்பார். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரெல்லாம் பார்ப்பார். சிலர் நம்ம சொல்லுவோம்ல, என் கண்ணீரை பார்க்க யாருமே இல்லை, என் கஷ்டத்தை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. சிலர் பிள்ளைகிட்ட புலம்புவோம், என் வேதனை உனக்கு தெரியலப்பா அப்படின்னு புலம்புவோம். சிலர் குடும்பத்தில் உறவுகள் நண்பர்கள்ட்ட புலம்புவோம். தேவ சமூகத்திலிருந்து தாழ்மையை சொல்கிறேன், உங்கள் கண்ணீரையும் புலம்பலையும் பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் பார்த்து மனதுருகினாரா? அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அல்லாதே அல்லாதே மகளே, அல்லாதே அல்லாதே மகளே, நான் உனக்காக இருக்கிறேன், நீ அல்லாதே என்று கர்த்தர் சொன்னார். இந்த காலையில் நீங்கள் தனிமையில் அழுது கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகளே நீ அழத் தேவையில்லை, மகனே நீ அழத் தேவையில்லை, நான் இருக்கிறேன். ஒரு மகன் போய்விட்டான், எல்லாம் முடிந்தது, இனி என்னால் முடியாது என்று நீ அழாதே, நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்தார். இந்த காலையில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். இயேசு பாடையை தொட்டார், அந்த மகனை எழுப்பினார். தாழ்மையை சொல்லுகிறேன், உங்க சூழலின் நடுவே, உங்க பிரச்சனையின் நடுவே இயேசு மீண்டும் ஒரு உயிர் பெற தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். முடிந்த இடத்தில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். மரித்த மனிதனை மீண்டும் பாருங்கள், கர்த்தர் அந்த தாயினிடத்தில் அவனை ஒப்புவித்தாராம். நீங்கள் எதை இழந்தீர்களோ மீண்டும் உங்கள் கரத்தில் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் அழ வேண்டிய அவசியம் இல்லை, என்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார்.
என்னை பார்க்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். என் கண்ணீரை பார்க்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். என் வேதனைகளை அறிகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் எனக்காக வருவார். சொல்லுங்க, எனக்காக வருவார். என் கண்ணீரை துடைப்பார். எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அந்த விதவையின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்று உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை அசைத்து ஆமென் சொல்லலாமா? என்ன உண்மையா சொல்றீங்க? என் கண்ணீரை அவர் துடைப்பார். இயேசு சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் சந்தோஷமா இருக்க, நீங்கள் அவரது வீட்டில் மகிழ்ந்திருக்க, அவருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீர்கள் களிப்பாய் மாறும். உங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றி அவைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவன் மீண்டும் பேசத் தொடங்கினான். அந்த வாலிபன் எழும்பி பேசத் தொடங்கினான். அன்பு தேவ பிள்ளைகளே, முடிந்த இடத்தில் மீண்டும் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். மீண்டும் பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்வு துளிர் விடுவதை காண்பீர்கள். உங்கள் குடும்பம் துளிர் விடுவதை காண்பீர்கள். உங்கள் எதிர்காலம் துளிர் விடுவதை காண்பீர்கள். வாலிப பிள்ளைகளே, எதுவும் முடிந்தது என்று நினைக்காதிருங்கள். அவ்வளவுதான் வாழ்வு என்று நினைக்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை துளிர் விட செய்வார். மீண்டும் உயிர்ப்பிப்பார். மீண்டும் எடுத்து கட்டுவார். மீண்டும் வாழ வைப்பார். மீண்டும் ஆசீர்வதிப்பார். வேறே பாண்டமாக மீண்டும் உருவாக்குவார். மறைந்து கொள்ளுவார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு அழைத்து சொல்ல விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு மீண்டும் ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவர். எல்லாம் முடிந்தாலும், என் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் முடிந்தாலும், எல்லாம் இழந்தாலும், எல்லாம் போனாலும், ஓ அது மறித்தே போனாலும், அது 4 நாளே 6 நாளும், அது மாற்றம் எடுத்தாலும், அங்கே இயேசு வந்தால் மீண்டும் ஒரு ஜீவன், மீண்டும் ஒரு ஆசீர்வாதம், மீண்டும் ஒரு மாற்றம், மீண்டும் ஒரு மறுரூபம். காரணம், என் ஆண்டவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகா பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்வதில் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதுவும் என் ஆண்டவருக்கு கடினம் அல்ல, எல்லாம் அவருக்கு லேசான காரியம். சொல்லுங்க, என் பிரச்சனை அவருக்கு லேசான காரியம். நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவருக்கு லேசான காரியம். எனக்கு தான் கஷ்டம், என் அப்பாவுக்கு ரொம்ப லேசான காரியம். ஆதலால் என் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட போகிறேன். என் பாரங்களை அவர் மேல் வைத்து விட போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இந்த பாரத்தை சுமந்து கொண்டு மட்டும் போயிடாதீங்க. ஒருவேளை கண்ணீரோட வந்துட்டு மீண்டும் அந்த கண்ணீரை எடுத்துக்கொண்டு போயிடாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு போயிருங்க. ஆனால் இனி துக்கமுகமா இருக்கவில்லை. நீங்க இனி துக்கமா இருக்காதீங்க, இனி கண்ணீரோடு இருக்காதீங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். என் ஆண்டவர் சுமந்து கொண்டார் என்று மகிழ்ச்சியாய் செல்லுங்கள். உங்கள் வீட்டிலே தேவன் ஒரு அற்புதத்தை காண பண்ணுவார். உங்கள் குடும்பத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை காண பண்ணுவார். நம் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். இந்த காலையிலே இயேசு இருக்கிற ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறார். ஆதலால் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எத்தனை பேர் உங்க கண்ணீர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரை, இனி நான் கலங்கி கொண்டிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், இனி நான் கலங்கி கொண்டிறேன், நான் உண்மை நம்புகிறபடியா நான் தைரியமாய் முன் செல்லுவேன், நம்பிக்கையோடு முன் செல்லுவேன். அவரை என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. அப்படி சொல்றவங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் இயேசு என்னை விசாரிக்கிறார். என் இயேசு என்னை கைவிட மாட்டார். என் இயேசு என்னை கரம் பிடித்து நடத்துவார். சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை கண்ணீரோடு கலக்கத்தோடு இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் கவலைகளை என் மேல் வைத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கவலைகளை கர்த்தர் உங்களை விட்டு மாற்றி விடுவார், போக்கி விடுவார். நீங்கள் ஆறுதலோடும் இளைப்பாறுதலோடும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார். அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒருவேளை இன்னைக்கு நீங்க சொல்ல முடியாத கண்ணீர் கவலையோடு வந்திருந்தா உங்க நெஞ்சு மேல் கைகளை வைத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கடந்து போயிருங்க.
ஆண்டவரே கவலை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு ஆண்டவரே உங்க மேல வைக்கிற ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறேன் ஐயா. இப்போது அன்பு பிள்ளைகள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கவனிப்பீராக. யார் யாரெல்லாம் கவலைகளோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கி விடுவீராக ராஜா. அவர்கள் கவலைகளை எல்லாம் தேவன் நீக்கி விடுவீராக. அல்லாதே என்று சொன்ன தேவன் பிள்ளைகள் யாருடைய கண்ணீரை துடைத்து ஒரு பெலன், ஒரு தைரியம், ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பீராக ராஜா. அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும், மாற்றங்களை காணட்டும். நீர் அவர்கள் வாழ்வில் இடைபடுகிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர்கள் நடுவில் அசைவாடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம சில அறிவிப்பு நேரம் சீக்கிரமா நம்ம சில அறிவிப்புகளை முடித்து விடுகிறோம். நீங்க சாயந்தரம் சீக்கிரம் வரணுன்றதுக்கு தான் ரொம்ப சீக்கிரமா முடிச்சு உங்களை அனுப்புறேன். அதனால சாயந்தரம் ரொம்ப சீக்கிரமா நீங்க வந்துடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடியே சத்த கம்மியாகுது. நான் இல்ல பாஸ்டர், நான் எப்போதும் போறதா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆமென். சீக்கிரம் உற்சாகமாய் வந்துவிட உங்களை அன்பாய் நினைவுபடுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் இருக்கிற பிள்ளைகள் எளிமையினருக்கு அன்பாய் கேட்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள், சாமுக்கு பர்த்டே. வேற யாராவது இந்த வாரம் பிறந்த நாள்? லோவினா அஜய் வெட்டிங் டேவா? ரெண்டு இருக்குதேவா? ஓகே, 12, 13. அஜய்க்கா லோவினா? அஜய் அஜய். ஓகே. வேற யாருக்காவது பர்த்டே வெட்டிங் டே இருக்குங்களா? ஜாப் பண்ணுவோமா? வேற யாராவது இருக்கீங்களா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சாமுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிற மகனை கர்த்தர் ஆசீர்வதித்து சகல ஞானம், சகல பலன், சகல கிருபை, சகல ஆரோக்கியம், சகல சௌக்கியத்தை வரப்பண்ணி இந்த மகனை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. கல்விமணி நாவை தாங்க உமக்குள்ள செழித்து உமக்குள்ள வளர்ந்து பெருக அடியை ஆசீர்வதிக்கிறேன். அதோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அஜய் பிரதற்காக ஸ்தோத்திரம். அன்றைய அன்பு சகோதரி நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிற அந்த மகன் மேல உமது ஆசீர்வாதங்கள், உமது நன்மைகள், உமது கிருபைகள் தொடரட்டும் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த ஆண்டு எல்லா தீங்குக்கு அந்த மகனை விலக்கி காத்து நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டுங்கப்பா. சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. God bless you தம்பி. ஹேப்பி பர்த்டே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சில அறிவிப்புகள். நமக்கு தினந்தோறும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணிக்கு நடக்கும். சனிக்கிழமை தோறும் நமக்கு உபவாச ஜெபம் காலை 11 மணிக்கு நடக்கிறது. புதன்கிழமைகளில் பிரேசல் கூடி ஜெபிக்கிறவர்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் வீட்டு ஜெபங்கள் தீர்மானித்து ஒவ்வொரு வீடுகளில் நாம் ஜெபம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த வாரமும் அந்த வீட்டு ஜெபம் நடைபெறும். அதன் நோக்கம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தார், உங்கள் நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்படைய நாம் அந்த ஜெப கூட்டத்தை வைக்கிறோம். அதனால் உங்கள் குடும்பத்தார் அந்த கூட்டத்தில் பங்கு பெற உற்சாகப்படுங்கள். உங்கள் நண்பர்கள், அருகாமையில் இருக்கிறவர்கள், வரக்கூடியவர்களை நீங்கள் அழைத்து அவர்கள் கூட்டத்தில் பங்கு பெற உற்சாகப்படுத்துங்கள். சபை எல்லாரையும் வாருங்கள் என்று நாம் கட்டாயப்படுத்தவில்லை. காரணம், இது வாரந்தோறும் நடப்பதால் அது எல்லாருக்கும் ஒரு கடினமாக இருக்கும். நீங்கள் உங்கள் நண்பர்கள், சபை சார்ந்த பிள்ளைகளை அழைக்கலாம், தவறல்ல. சில உற்சாகமுள்ளவர்கள், வரக்கூடியவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெறுவார்கள். அது உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த ஜெப கூட்டத்தில் உற்சாகப்படுங்கள். நம்ம அந்த நோட்டீஸ் ஸ்கூலில் லிஸ்ட் போட்டிருக்கிறோம். ப்ரேயர் நடத்துகிறவங்க, ஆஃபரிங் சாங் பாடுறவங்க அதை தொடர்ந்து செய்யுங்கள். அடுத்த மாதத்திலிருந்து அடுத்த ஷெடியூல் வரும். எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. நம்முடைய சபையின் தரிசனம் நம்ம எல்லாரும் சீசராகணும். நாம் அநேகரை சீசராகணும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் சீசர்கள் ஆகணும். இல்லை சொல்ல மாட்டேன்றீங்களே, இதையே சொல்லலைன்னா எப்படி சீசர் ஆகுறது? சொல்லுங்க, எல்லாரும் என்ன ஆகணும்? சீசர் ஆகணும். ஆமா, அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்த பாஸ்டர் ஆய் சொன்னேனே போகக்கூடாது. ஆமே, சோத்திரம். கொஞ்சம் உருவாகணும். பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் உருவாகணும். அல்லேலூயா. நல்ல பாடல் திறமை இருக்கா? நல்ல பாடல் பயிருக்கு வரணும். நல்லா ஜெபிக்கிற திரும்ப இருக்கா? ஜெபிக்கிற ஜபத்துக்கு வரணும். நல்லா சுவிசேஷம், நல்ல பேச்சு திறமை இருக்கா? என்ன செய்யணும்? நல்லா பேசணுமா? பேசுங்க.
சுவிசேஷம் சொல்ல என்ன வரணும்? வரணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன கிருபையத்தால் அந்த தேவன் கொடுத்திருக்காரோ புதைச்சு மட்டும் போடக்கூடாது. சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லி பக்கத்துல பார்த்து புதைச்சு போடக்கூடாது. சார் உனக்கு நிறைய பேர் புதைச்சு கொண்டே வாழ்றாங்க. பின்னாடி தேவைப்படும், பின்னாடி பார்த்துக்கலாம். சிலர் இன்னொரு நாள் வரும், வராது. காலம் இருக்கும் போதே கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. கிருபைகளை தாளந்துகளை தேவராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்க. சபை நாங்கள் ஊழியர்கள் பாஸ்டர் நான் எந்த தரிசனம் எங்கள் சபைக்கு எல்லா சிறு பிள்ளைகள் கூட நாங்கள் வித்தியாசம் பார்ப்பதில்ல. அவர்களையும் நாங்கள் உருவாக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த தலைமுறைகள் வாலிபர்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். சகோதரர்கள் நல்ல மூப்பர்கள்லாம் நம்ம சபையில் எழுப்பணும், நல்ல சகோதரிகள் எழுப்பணும். எல்லாருமே நாங்கள் பாரத்தோடு கரிசனையோடு எப்போதும் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்போதும் உங்களுக்காக திறப்பிட்டு ஜெபிக்கிறோம். தேவன் அறிவார். நாங்கள் உங்கள் வாழ்விலே நீங்கள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருக்காக இந்த பூமியில நீங்கள் நலமாய் வாழ நாங்கள் எப்போதும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சந்தோஷமாமே சொல்லலாமா? ஆமென். நமக்கு சிறுவர் ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். அந்த சபை மூலம் பல இடத்துல நம்ம சிறுவர் ஊழியம் நடக்குது. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து அதை நம்ம இன்னும் உற்சாகமா செய்யணும். அந்த மாதிரி வாலிபர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் நம்ம சபைக்குள்ள வரணும். அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள் நம்ம அனல் மூட்டணும். 100 வாலிபர்களை ரீச் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 100 வாலிபர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 100 வாலிபர்கள். ஆமென். அந்த யோசுவா மாதிரி, நல்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி, நல்ல எஸ்தர் ராஜாத்திகள் மாதிரி, நல்ல வைராக்கியம் உள்ள, தரிசனம் உள்ள, வாரம் உள்ள, கீழ்ப்படிதல் உள்ள, ஜெபிக்கிற வாஞ்சை உள்ள வாலிபர்கள் நம்ம சபையில் எழுப்புவார்களாக. அல்லேலூயா. சத்தமா நீங்க சொன்னா நல்லா இருக்கும். நல்லவர். அதுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். வாலிப பிள்ளைகள் ஆராதனை முடிவிலே நீங்கள் கொஞ்சம் இருந்து, ஏனென்றால் ஆண்டு விழாவிலே நீங்க தான் காணிக்க மாட்டு பாடுறீங்க. ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதோடு கூட டெக்கரேஷன் வாலிப பிள்ளைகள்லாம் பண்ண போறீங்க. அதனால நீங்க இருந்து எல்லா ஆயத்தக்காரங்களை செய்து முடித்து விட்டு செல்ல அன்பை கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மாலை பிளான் ஏற்கனவே கடந்த வாரம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன். மறுபடியும் நான் சொல்லி டைம் டிலே பண்ண விரும்பல. அந்தந்த பொறுப்பாளர்கள் அந்தந்த பணியை மிக நேர்த்தியாக செய்யுங்க. 5:30க்கெல்லாம் வந்துடுங்க. இந்தந்த பொறுப்பாளர்கள் 5:30க்கெல்லாம் நீங்கள் ஆலயத்துக்கு வர முயற்சி பண்ணுங்க. நம்ம கரெக்டாக டயத்துக்கு ஆரம்பிச்சிருவோம். ப்ரேயர் ஆராதனையும் அப்படிதான், எப்போதும் கரெக்டாக ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கரெக்டாக வந்துடுறாரு. யாருன்னா கரெக்டாக ரொம்ப நின்றா சோதனை. போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்குக்கா? யார் பாஸ்டர் நான் லேட்டாக வரேன் அதனால தான் பாஸ்டர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வாரம் நான் சொல்லுவேன். 9 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் அட்டெண்டன்ஸ் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் நல்லா கையெழுத்து பாட்டு பாடி ஆராதிச்சிங்கன்னா நல்லா இன்னும் ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அதனால எந்த சர்வீஸ் டைமும் அந்த டயத்துக்கு நீங்கள் வர எப்போதும் முயற்சி பண்ணுங்க. நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனால் கூட நான் அப்படி தான் போவேன். சரியான நேரத்துக்கு தான் போவேன். ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அதிகபட்சம் 5 நிமிஷம் லேட்டு. அதுவும் ரேர். ஏதோ பைக்கு ஃபால்ட்டில் ஏதோ அந்த டைத்தில் யாராவது வந்துடுவாங்க ஜாப் பண்ணுறதுக்கு ப்ரேயருக்கு, அப்படி எமர்ஜென்சியாக தான் அப்படி டிலே. மற்றபடி எந்த ஒரு நம்ம சபை மீட்டிங்காக இல்லை, எந்த ஒரு மீட்டிங் நான் போனாலும் ஐ ட்ரை மை பெஸ்ட் பி ஆன் டைம். அதனால் உங்களையும் அப்படி நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அப்படி நீங்கள் போங்க, உங்கள் கல்லூரிக்கு போகும்போது அந்த மாதிரி செய்யுங்க, வேலை ஸ்தலத்திலும் நீங்கள் வேலைக்கு போகும்போது அது மாதிரி போங்க. அதை எல்லாவற்றையும் காட்டிலும் ஆராதனைக்கு ரொம்ப துரிதமாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லலாமா?